ஐ எம் 20 அப்படின்னா எனக்கு 20 வயசு ஆகுது அப்படின்னு அர்த்தம். நீங்க வந்து ஐ எம் 20 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு கூட பேசிக்கலாம், இல்லைன்னா இப்படி கூட பேசிக்கலாம். ஐ எம் 20 அப்படின்னாலும் ஐ எம் 20 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னாலும் எனக்கு 20 வயசு ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். சரி. ஐ எம் ஃபேட் அப்படின்னா நான் குண்டா இருக்கேன். எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? எனக்கு கூச்சமா இருக்கு. ஐ எம் ஷை அப்படின்னு பேசலாம். ஐ எம் ஷை அப்படின்னா எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐ எம் பிஸி அப்படின்னா நான் வேலையா இருக்கேன், நான் பிஸியா இருக்கேன். சரி. எனக்கு குளிருது அப்படின்னு பேசணும். எனக்கு குளிருது. ஐ எம் கோல்டு அப்படின்னா எனக்கு குளிரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு குளிருது அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கோல்டு, எனக்கு குளிருது. சரி. ஐ எம் டன் அப்படின்னா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஃப்ரீ அப்படின்னா நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஹியர் அப்படின்னா ஐ எம் ஹியர் அப்படின்னா நான் இங்க இருக்கேன், நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ஃபுல், இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ எம் ஃபுல் அப்படின்னா எனக்கு வயிறு நொம்பிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஐயோ, இதுக்கு மேல சாப்பாடு வைக்காதீங்க, எனக்கு வயிறு நொம்பிருச்சு, போதும் போதும். ஐ எம் ஃபுல் அப்படின்னா எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, எனக்கு வயிறு நொம்பிருச்சு. ஐ எம் ஹோம், இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிக்கலாமே. சரி, இப்போ கவனிங்க. ஐ எம் அட் ஹோம் அப்படின்னா ஐ எம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஹோம் அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். இது என்ன சார் வந்து விட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இல்லை அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இதுக்கு வந்து இதுதான் அர்த்தம்னா அது ஏற்றுக்கோங்களேன். ஐ எம் ஹோம் அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி. ஐ எம் லேசி அப்படின்னா நானே ஒரு சோம்பேறி அப்படின்னு அர்த்தம். இது ஒரு வகையில் உண்மைதான். ஐ எம் நெக்ஸ்ட் அப்படின்னா ஐ எம் நெக்ஸ்ட் அப்படின்னா நான் தான் அடுத்தது, அடுத்தது நான் தான் அப்படின்னு அர்த்தம். சரி. ஐ எம் ஓகே, ஐ ஆம் ஓகே, இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ எம் ஓகே அப்படின்னா எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். என்ன சார் நீங்கள் பாட்டும் மொட்டையாக சொல்கிறீங்க, ஒன்றுமே எனக்கு புரியல அப்படிங்கிறீங்களா? அதாவதுங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்கு, சைக்கிள் கூட எதுக்கு நடந்து போயிட்டுருக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று தடுக்கி கீழே விழுந்துடுறீங்க. இப்போ உங்கள் கூட யாரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாங்க, அது யாருன்னு வச்சுக்கலாம். சரி, யாராக வேணால் வச்சுக்கலாம். உங்கள் மேலே பாசம் இருக்கிற ஒரு நபர், அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், யாராக வேணா இருக்கட்டும். ஆனால் அவங்க உங்கள் மேலே பாசமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நபர் உங்கள் கூட நடந்து வராங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கீழே விழுந்துட்டுறீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏய், என்னப்பா ஆச்சு? ஏய், பார்த்து நடக்க மாட்டியா? ஏன் இப்படி பண்ணுற? ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ, அடிபட்டுருச்சு அப்படின்னு நான் சொல்லுவீங்க? இல்லை, அடியே கொஞ்சம் பட்டிருந்தாலும் அதான் எனக்கு ஒன்றும் ஆகலை, சும்மா சின்ன காயம்தான், எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அதுதான் இது. ஐ எம் ஓகே, ஐ எம் ஓகே, எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் இல்லை. ஐ எம் ரிச் அப்படின்னா ஐ எம் ரிச், நான் பணக்காரன். யார் இந்த மாதிரி சொல்ல போகிறா? ஐ எம் புவர் அப்படின்னு சொல்கிறவங்க வேணால் நிறைய பேர் இருக்கலாம். நானே ஏழைங்க, இந்த ஏழைக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகம். எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் ஐ எம் ரிச்னு யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை. ஐ எம் சிக் அப்படின்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை. ஐ எம் சிக் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஐ எம் தின் அப்படின்னா நான் ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஃபேட் அப்படின்னா நான் குண்டா இருக்கேன். ஐ எம் தின் அப்படின்னா நான் ஒல்லியாக இருக்கேன். ஐ எம் அக்லி அப்படின்னா நான் அசிங்கமாக இருக்கேன். நான் அசிங்கமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்மள யாராவது பேச போகிறோமா? கண்டிப்பாக கிடையாது. நான் அழகாக இருக்கேன், ஐ எம் பியூட்டிஃபுல். நீங்கள் ஒரு ஆணா? ஐ எம் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டாம், மற்றவங்க சொல்லணும். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வார்த்தையெல்லாம். சரி, என்ன சார் இது கூடமா எங்களுக்கு தெரியாது அப்படிலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஐ எம் வீக் அப்படின்னா ஐ எம் வீக், நான் வீக்காக இருக்கேன். ஐ எம் அலோன், நான் தனியாக இருக்கேன். ஐ எம் ஆங்க்ரி, நான் கோபமாக இருக்கேன். ஐ எம் அவேக், நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் தூங்கிட்டுன்னு நினச்சிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே என்ன? ஐ எம் அவேக், நான் முழிச்சுட்டு தான் இருக்கேன். ஐ எம் போர்ட் அப்படின்னா எனக்கு போர் அடிக்குது. ஐ எம் ப்ரோக் அப்படின்னா ஐ எம் ப்ரோக் அப்படின்னா நான் உடைந்து விட்டேன், நான் உடைக்கப்பட்டேன் அப்படின்லாம் வந்து அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. இல்லை, சில பேர் இந்த மாதிரிலாம் என்கிட்ட டவுட் கேட்டிருக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன். ஐ எம் ப்ரோக் அப்படின்னா என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை. ஐ எம் ப்ரோக், இதுக்கு தமிழுக்கு ஏற்ற மாதிரி, பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட 10 பைசா கூட இல்லை இப்போ அப்படின்னு அர்த்தம். ஐ ஹவ் நோ மணி அப்படின்னாலும் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஐ எம் ப்ரோக் அப்படின்னாலும் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம்.
சரி. ஐ எம் டிஸி அப்படின்னா ஐ எம் டிஸி அப்படின்னா எனக்கு மயக்கமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எனக்கு மயக்கம் வருது. ஐ எம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட்டு. ஐ எம் கியூட். ஐ எம் கியூட் அப்படின்னா நான் சரி ஆகிட்டேன் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு 4-5 நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க, அப்புறம் சரி ஆகிட்டீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, அப்புறம் இது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் இதை சரி ஆகிடுச்சா? அப்போ எஸ் ஐம் கியூட். எஸ் ஐ எம் கியூட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி ஆகிடுச்சு, நான் சரி ஆகிட்டேன், எனக்கு சரி ஆகிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஐ எம் ட்ரங்க் அப்படின்னா நான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணிருக்கேங்க. ஒரு PDFலயும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபா கொடுத்தலாம் நீங்க வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்கள சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. சோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கறேனே தவிர மத்ததெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். சோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.